அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் முதல்ல தொலைபேசியை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் யார்கிட்ட அந்த தொலைபேசி மூலம் முதல்ல பேசினார்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் தான் வாட்சன். இவர்கிட்ட தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர் முதல்ல டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதன் மூலமாக பேசினார். அவ்வளோ பாசமாப்பா இவர் மேலே. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோடைய உதவியாளர் தான் இந்த தாமஸ் வாட்சன். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு தவறுதலாக ஒரு விதமான ஆசிட் கொட்டிடுது அவருடைய டேபிளில். உடனே பதட்டமாகி இவருடைய பக்கத்து அறையில் உள்ள இவருடைய அசிஸ்டன்ட் இருக்கிறார்ல மிஸ்டர் வாட்சன், அவரை கூப்பிடுறதுக்காக தான் இவர் கண்டுபிடிச்ச வச்ச டெலிஃபோனில் அந்த ஒரு பதட்டத்திலே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிஸ்டர் வாட்சன் எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறத விட கத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இது டெலிஃபோன் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதில் ஃபஸ்ட்டாக நம்ம இந்த வார்த்தை தான் பேசணும் அப்படின்னு நினச்சி பேசினது கிடையாது. ஒரு அவசரத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் கத்துனது தான் சொல்லணும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இவர் அந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இருந்தாலுமே இவருடைய ரிசர்ச் லேப்லலாம் இந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவர் யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்குன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்திருக்கு. எதுக்காக இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம வச்சுருக்குன்னு சொல்லி அவருடைய சொந்த லேப்லேயே அவர் வைக்காமல் இருந்திருக்கிறார். பார்த்தீங்களா? கண்டுபிடிச்ச அவருக்கே தெரிஞ்சிருக்கு ஒர்க்குக்கு நடுவில் டெலிஃபோன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.